கன்சீவா இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த பாலிசி எடுத்து மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. 2025 அதிகமான பேர் கூகுள்ல சர்ச் பண்ண வேர்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபீமேல்ஸ் அதிகமான பேர் சர்ச் பண்ணது மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ். இந்த பாலிசி யார் அவசியம் எடுத்துக்கணும் அப்படின்னா, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு அடுத்த 3 மாசம் இல்ல 6 மாசத்துல கல்யாணம் இருக்குன்னா அவசியம் இந்த பாலிசி எடுத்துக்கணும். இல்லனா பேபி பிளானிங்ல இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பேபி பிளானிங் இருக்குன்னா இப்பவே நீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் எப்ப ஒர்க் ஆகும், எப்ப இருந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இன்சூர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். எவ்வளவு ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும்னா 1 lakh rupees வரைக்கும் நீங்க கவர் பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அவசியம் இந்த பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதிகபட்சம் இந்த பாலிசிஸ்க்கான பிரீமியம் இந்தியா முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் சரி 23,000 ரூபாய் மட்டும்தான் வரும். 1 கோடி ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க இன்சூரன்ஸ்க்கு கிளைம் பண்ணிக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெலிவரி செலவுகளை கிளைம் பண்ணிக்கலாம். 5,000 ரூபாய் வரைக்கும் டாக்டர் ஃபீஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 3,000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பாலிசில 25 lakh rupees வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆகக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கான செலவுகளும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாலிசிஸை நீங்க பிஃபோர் மேரேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாலிசில 12 months வெயிட்டிங் பீரியட். இந்த பாலிசிஸ் பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு உமன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசிஸ் பத்தின PDF டைரக்டா உங்களுக்கு சென்ட். உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.